அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். என்றும் அன்புடன் இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். இன்றைக்கி எளிய தமிழில் எக்ஸல் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இந்த 4 ஃபங்க்ஷன், அதாவது இஃப் அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற இந்த 4 ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத மிக எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சிம்பிள்ஸுக்கு பேர் என்னதுன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு நேம் உண்டு. உதாரணமாக இதுக்கு பேர் ஈக்குவல் டு, இதுக்கு பேர் இந்த மாதிரி லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிங்கன்னா இது நாட் ஈக்குவல் டு, இந்த சிம்பிளுக்கு பேர் என்னதுன்னா கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எக்ஸலில் பயன்படுத்தி என்னெல்லாம் வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணமாக இப்போ நம்ம முதல்ல ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈக்குவல் டு அப்படின்னு முதல்ல போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுறேன். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா 10ம் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. சரியா? ஸோ ஈக்குவலாக இருக்குதா? ஆமாம், ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிறது அதோடைய ஆன்சராக கிடைக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது 10ம் 5ம் ஈக்குவலாக இருக்குதா இல்லை அப்படிங்கிறத சொல்லும். சரியா? அதுக்கு பேர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும். ஒன்று ட்ரூன்னு ஆன்சர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன செய்யணும், முதல்ல உருவாக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இது ஒரு கண்டிஷன். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 20 அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த நம்பர் 18க்கு மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இந்த செல்லோட பேரை C1. சரியா? அப்போது கிரேட்டர் தென், சரியா அப்படின்னு போட்டு, சாரி, கிரேட்டர் தென் 18 அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த C1ல் இருக்கக்கூடிய வேல்யூ 18க்கு மேலே இருக்குதா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம். அப்போ இருக்குது அப்படின்னா என்னது? ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈக்குவல் டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே இடத்துல F2 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன அர்த்தம்? C1ம் 18ம் சமமாக இருக்கிறதா? C1ல் என்ன இருக்குது? 20ன்னு இருக்குது. அப்போ 20ம் 18ம் சமமாக கிடையாது, ஃபால்ஸு. ஸோ அப்போது இதில் நீங்கள் 18 அப்படின்னு மாற்றினீங்கன்னா இது ஆன்சர் என்ன வந்துடும்? ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிளோட டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 18 இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 18 கிடையாது, 18க்கு சமமாக தான் இருக்குது. அப்போ என்னதும் இது ஃபால்ஸ்னு வரும். இல்லை, அப்போ எனக்கு 18 அல்லது 18க்கு மேலே இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போடுங்க. அப்போ C1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ என்ன ஆகுது? ட்ரூ. ஏன்னா இங்கே 18 இருக்குது. நான் என்ன கேட்டிருக்கேன்? 18க்கு மேலே C1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம செக் பண்ணுறோம். இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன அர்த்தம்னா ஃபால்ஸ்னு வரும். அவ்வளோதான். ஸோ இது 10ம் 10, அதாவது 10 நாட் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்னது? ஆன்சர் ஃபால்ஸ் தான். இப்போ அதே நீங்கள் 5 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இது ட்ரூ அப்படின்னு வரும். சரியா? ஓகே, ஸோ ஏற்கனவே நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி தாங்க லெஸ் தென் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது எதுக்கு நம்ம இதை இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நான் சொல்கிற விஷயத்த ரொம்ப கவனமாக பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 பாக்ஸில் 3 வேல்யூ இருக்குது. இங்கே ஒரு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ 3 வேல்யூ நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ A1ல் இருக்கக்கூடிய வேல்யூ 10க்கு என்ன சொல்கிறது, 10க்கு சமமாக இருக்கா அப்படின்னு நான் கேட்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, A1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுவீங்க. ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 3 வேல்யூவுமே 10க்கு சமமாக இருக்குதா அப்படின்னு நான் பார்க்கணும். மேலே இருக்கிற 3 வேல்யூவுமே எனக்கு என்ன இருக்கணும்? 10க்கு சமமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த ஈக்குவல் டு பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் அப்படின்னு ஒரு சிம்பிளை சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? அண்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு
a1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுறீங்க. இது மொதல் கண்டிஷன். அடுத்து என்ன செய்யணும், ஒரு கமா போடணும். போட்டு என்ன பண்ணணும், b1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு கமா போடணும், c1 ஈக்குவல் டு 10. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ a1ம் 10ம் சமமாக இருக்குதா, ஆமாம் ட்ரூ. b1ம் 10ம் சமமாக இருக்குதா, ஆமாம் ட்ரூ. c1ம் 10 சமமாக இருக்கா, ஆமாம் ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூ, இதோட ரிசல்ட்டும் ட்ரூ, அண்ட் அகெயின் இதோட ரிசல்ட்டும் ட்ரூ. அப்போ மூணுமே ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை கொடுத்து விடும். சரியா? இப்போ இதில் இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் இப்போ 5 அப்படின்னு மாத்திரம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, ஃபால்ஸ். அப்போது இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், இது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அதே இது ஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இதே இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர் அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து ட்ரூவாக ஆனாலும் ஆன்சர் வந்து என்ன ஆகிடும், ட்ரூ. இப்போது மொதல் கண்டிஷன் என்ன ஆயிடுது, ட்ரூ. ஏன்னா 10க்கு 10 சமமாக இருக்குது. அடுத்து 3ஆவது கண்டிஷனும் 10க்கு 10 சமமாக இருக்குது. இந்த இடையில உள்ளது மட்டும் தான் என்னது உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறதுனால ட்ரூ. இன்கேஸ் இங்கேயே 5 இங்கேயே 5 அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன ஆகிடும், ஃபால்ஸ்னு வந்துடும். எதுக்காக ஃபால்ஸ்னு வந்துச்சு, ஸோ மூணுமே என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். சரியா? இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று ட்ரூ ஆகிட்டாலும் இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ நான் சொல்கிறத தெளிவாக இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஆர் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம், நாட் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உதாரணமாக இங்கே என்ன செய்கிறேன், a1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன அர்த்தம், இதோட ஆன்சர் என்னது, இதோட ஆன்சர் என்ன, ட்ரூ. ஆனால் சாரி, இப்போ வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது. அப்போது 5 இஸ் ஈக்குவல் டு 10னா கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். ஆனால் ஈக்குவல் டு நாட் அப்படின்னு போட்டதுனால என்ன ஆகுது, இங்கே வந்து ட்ரூன்னு வந்துடுது. அப்போது நீங்கள் இதுக்கு ஊடால ஏதாவது கண்டிஷன் சொன்னீங்க அப்படின்னா இங்கே என்ன ரிசல்ட்டு வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடியது தான் இந்த நாட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர். ஓகே, சாரி, நாட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்தி நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு 10% வந்து என்ன செய்கிறாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா, அப்போது இந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி பார்க்கணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு b3 இஸ் கிரேட்டர் தென், சரியா, 1000 அப்படின்னு போடுறோம். சரியா? ஸோ அப்போ 1000க்கு மேலே இந்த b3ங்கிற வேல்யூ இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல என்ன பண்ண, இந்த மாதிரி போடணும். போடும்போது என்ன ஆகுது, ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. அதே இதை நான் ப்ளஸ் பண்ணி எழுக்கும்போது இது வந்து ஃபால்ஸ் வருது. ஏன்னா இங்கே வந்து 800 தான் இருக்குது. அப்போ நீங்கள் 1000 போட்டால் கூட என்ன தான் வரும், ஃபால்ஸ் தான் வரும். எப்போ 1001 போடுறீங்களோ அப்போ ட்ரூவாக அது வந்து மாறிக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு வர வேண்டாம், எனக்கு வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தை வரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன வரணும்னா 10% வந்து எவ்வளவு 10% டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை இங்கே சொல்லணும். சரியா? அப்போது என்ன செய்றீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன கண்டிஷன் எழுதுகிறேன். இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. இஃப்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இதுதான் வந்து கண்டிஷன். இதுக்கு பேர் தான் கண்டிஷன். அப்போது இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த b3ங்கிற வேல்யூ வந்து 1000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமா போடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1000க்கு மேலே அந்த வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும், இங்கே பாருங்கள், வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கா. அடுத்து என்ன வருது, வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நான் என்ன செய்யணும், அண்ட் அகெயின் ஒரு கமா போட்டுட்டு ஃபால்ஸாக இருந்தால் நான் என்ன செய்யணும், ட்ரூவாக இருந்தால் இந்த வேல்யூக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட்டு கிடையாது. அப்போ நம்ம சின்னதாக ஒரு மெசேஜ் சொல்லலாம். இங்கே டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுறேன். போட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் அகெயின் ஒரு கமா போடணும். இது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். சரியா? அப்படி இல்லைன்னா ஒரு கமா போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு என்ட்ரு அடித்தோன்னே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இஃப் b3 1000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், இது ஒர்க் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும்.
ஸோ அதுபடி பார்க்கும் பொழுது இங்கே என்ன ஆகுது, டிஸ்கவுண்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இதுக்கு வந்து இப்போ உதாரணமாக இங்கே வந்து 900 போகிறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆச்சு, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வர வைக்கலாம். இதுதான் வந்து இந்த கண்டிஷன் மேக் பண்ணுறக்கூடிய மெத்தட். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா 1200 அப்படின்னா எனக்கு என்ன காட்டணும் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் வரணும். அப்போ இந்த 1200க்கு இன்ட்டு 10% அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 120 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இங்கே வந்து அட்டண்டன்ஸ் மாடல் நீங்கள் போட்டிருக்கோம். இந்த அட்டண்டன்ஸ் மாடலில் அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறேன், 75க்கு மேலே அல்லது 75 அல்லது 75க்கு மேலே அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன, இதே கண்டிஷன் தான் இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்னது எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா இது வந்து நாட் எலிஜிபிள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அண்டுங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இங்கே வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இந்த இஃப் கண்டிஷனையும் எதையும் பயன்படுத்தி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்ன செய்கிறாங்க, 40 எடுக்கிறாங்க, ஒரு இதில் 50 எடுக்கிறாங்க, ஒரு இதில் 60 எடுக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு 35 அல்லது 35 மேலே எடுத்தால் இங்கே எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா பாஸ் அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு படத்தில் அவங்க வந்து 35 கீழே போயிட்டாலும் அந்த ரிசல்ட் வந்து என்னவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த 3 மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் அண்டுன்னு போட்டுக்கோங்க. அண்டு இன்னும் 3 கண்டிஷன் வருது இல்லையா, அப்போ A2 இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 35, அடுத்து B2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 35, அண்ட் அகெயின் அடுத்து என்னது C2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 35 அப்படின்னு போட்டாச்சு. அப்போது 3மே 35க்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், ட்ரூன்னு வந்துடும். இங்கே 40 இங்கே இங்கே 20ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், ஃபால்ஸ்னு வந்துடும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஏன் இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இஃப்னு போடுங்க. அப்போ இதோடைய ஆன்சர், இந்த ஒட்டுமொத்த இதோட ஆன்சர் வந்து ட்ரூவாக ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பாஸ், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்னது ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறேன். அவ்வளோதாங்க. ஸோ அப்போ என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ், இந்த ப்ராக்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது, இந்த ப்ராக்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகும், அண்ட் அகெயின் என்டர். ஸோ பாஸ்ன்னு வந்துருச்சு. இங்கே நீங்கள் 20ன்னு போட்டிங்கன்னா கூட என்ன செஞ்சிடும், அது வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இதே இடத்துல நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஆர் அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு அதோட ஆன்சர் என்ன ஆகிடும், பாஸ்ன்னு தான் வரும். ஏன்னா இங்கே ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து 35க்கு மேலே போயிடுச்சு. இன்கேஸ் எல்லாமே 35 கீழே போயிடுச்சுன்னா டோட்டலாக எல்லாமே என்னது ஃபெயில் ஆகிடும். ஸோ இதுதான் அண்டுக்கும் ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ நம்ம திருப்பி அகெயின் இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், அண்டுன்னு நான் போட்டுறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு, கரெக்டாக வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுதான் வந்து இஃப் கண்டிஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து இது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார், என்றும் அன்புடன். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.